ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 1ல் 4ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 2வது கணக்கு, எஃப்ங்கிற சார்பு a to b ஓகேவா என்ற சார்பானது f of x x/2 -1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னென்னலாம் குறிக்க சொல்லியிருக்காங்க? வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம் மூலமாக குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏலிருந்து பிக்கு ஒரு சார்பு எஃப்ங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, x/2 -1ன்னு வரையறுக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிற 2 கணம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து சார்பகம். ஓகேவா, இது சார்பகம், இது வந்து துணை சார்பகம். ஓகேவா, இது சார்பகம், துணை சார்பகம். இப்போ நம்மளை என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க? வரிசை ஜோடிகளின் கணம் எழுதணும், அட்டவணை எழுதணும், அம்புக்குறி படம் எழுதணும், வரைபடம் எழுதணும். அதெல்லாம் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சார்பகம் இருக்குது, துணை சார்பகம் இருக்குது. நம்ம இப்போ வரிசை ஜோடிகளின் கணம் எழுதினாலும், அட்டவணை எழுதினாலும், இந்த அம்புக்குறி படம் எழுதினாலும் நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ சப்போஸ் அம்புக்குறி படம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ இங்கே வந்து சார்பகம் எழுதுவோம், இங்கே வந்து துணை சார்பகம் எழுதுவோம். ஓகே, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் அம்புக்குறி போடணும் இல்லையா? அம்புக்குறி எதுக்கு போடுவோம்? நிழலுருக்களுக்கு போடுவோம். அதாவது வீச்சகம், நிழலுருக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது வீச்சகம் சொல்லுவோமா? அப்போது வீச்சகம் நம்ம கண்டுபிடிக்கணும். வீச்சகம்னா நிழல் உருக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுதான் வீச்சகம். அப்போது இந்த ஏங்கிற சார்பகம் இருக்குது, அந்த சார்பகத்தில் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் இதில் இந்த துணை சார்பகத்தில் இருக்கிற எந்தெந்த நிழல் உரு வரும்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சார்பகம் இருக்குது, வீச்சகம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் எந்தெந்த நிழல் உரு எதுக்கு வரும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் கொண்டு வந்து இந்த எக்ஸுங்கிறத ஒன்றுன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இப்போ போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 7 இருக்கிற ஒன்றுன்னா நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12. ஓகேவா, இப்போ எடுத்து போடலாம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் அப்போ எஃப் ஆஃப் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 -1. ஓகேவா, x/2 அதில் இப்போ எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுங்கிறதுல 2/2 -1. இப்போ 2/2னா 1 2 2 1 2 2. இப்போ 1 -1ன்னு வருமா? 1 -1 என்னது? 0. ஓகே, இதே மாதிரி 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4னா மேலே 4ன்னு வரும், கீழே 2ன்னு இருக்குது, -1 கேன்சல் பண்ணால் 1 2 2 2 2 4. அப்போது 2 -1ன்னு வருமா? ஈக்குவல் டு 1. இப்போ அதே மாதிரி 6ன்னு கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு மேலே 6 கீழே 2, 1 2 2 3 2 6. அப்போ -1 ஈக்குவல் டு அப்போ 3 -1 என்ன? 2ன்னு வருதா? அடுத்து எக்ஸுக்கு 10ன்னு கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10/2 -1. 1 2 2 I2 10 ஈக்குவல் டு 5 -1 என்ன? 4ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு நான் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12/2 6 2 12ன்னு வரும். அப்போது 6 -1 ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு வீச்சகம் கிடச்சிச்சு. அதாவது எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது எக்ஸோட நிழல் உருக்கள் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ வீச்சகம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், வரிசை ஜோடிகளின் கணம் எழுதலாமா? வரிசை ஜோடிகளின் கணம் எப்படின்னு எடுத்துக்குவோம்? எஃப்னு எடுத்துக்குவோமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு எப்படி எழுதுறா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கணத்துக்கான ப்ராக்கெட். இப்போ அதில் வந்து ஒன்றா சேர்த்து எழுதணும். அதாவது எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் அதோட நிழல் உரு எழுதணும். ஓகேவா, பாருங்கள், எக்ஸில் 2ன்னு கொடுக்கும்போது 0ன்னு வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸில் 4ன்னு கொடுக்கும்போது 1ன்னு வந்தது. எக்ஸில் 6ன்னு கொடுக்கும்போது 2ன்னு வந்தது. எக்ஸில் 10ன்னு கொடுக்கும்போது 4ன்னு வந்தது. எக்ஸில் 12ன்னு கொடுக்கும்போது 5ன்னு வந்தது. ஓகேவா, அவ்வளோதான், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். இதை அடுத்து அட்டவணை. அட்டவணை எப்படி எடுத்துப்போம்? இங்கே எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஈஸி தான். எக்ஸில் இருக்கிறது எல்லாமே லைனாக எழுதலாமா? எக்ஸில் அவங்களே கொடுத்துருந்தாங்க, என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? 2 4 6 10 12. ஓகேவா, அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? நம்ம இங்கே முன்னாடி கண்டுபிடிச்சது இந்த வீச்சகம் தானே எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ அதை எடுத்து எழுதிடலாம் பாருங்கள் ஒன்று. அதில் ஃபஸ்ட்டு 0லேருந்து 0 1 2 4
5. ஓகே, இது அட்டவணை. அடுத்து அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா சார்பகம் துணை சார்பகம் எழுதுவோமா, அப்புறம் சார்பகத்திலிருந்து வீச்சகத்துக்கு நிழல் உருக்கள் போடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, சார்பகம் ஃபஸ்ட்டு ஏ. ஏல என்னெல்லாம் இருக்குது? 2, 4, 6, 10, 12. அடுத்து பிங்கிற துணை சார்பகம், அதில் என்னெல்லாம் இருக்குது? 0, 1, 2, 4, 5, 9. ஓகேவா? அம்புக்குறி போடலாமா? இப்போ பாருங்க, அதாவது 2க்கு என்னன்னு வந்தது? வீச்சகத்தில் 0ன்னு வந்ததா? 2ங்கிற உறுப்புக்கு 0ங்கிற நிழல் உரு. அடுத்து 4க்கு 1, அதுக்கப்புறம் 6க்கு 2, 4, 10க்கு 4, 6க்கு 2, 10க்கு 4, அடுத்து 12க்கு 5. அவ்வளோதான், அம்புக்குறி படம் முடிஞ்சது. அடுத்து வரைபட முறையில் குறிக்கணுமா? வரைபட முறையில் பாருங்கள், XY நான் எடுத்துக்கிட்டேன், 2 அலகுகளை நான் எடுத்திருக்கேன். இங்கே எக்ஸில் 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய்லையும் 2, 4, 8 அந்த மாதிரி 2 அலகுகளை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு புள்ளி என்னது? இந்த வரிசை ஜோடிகளின் கணத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி 2,0, அதாவது எக்ஸில் 2, ஒய்யில் 0. அப்போ எக்ஸில் 2ன்னு இந்த இடத்துல வருமா? இது 2,0ங்கிற புள்ளி. அடுத்து 4,1, எக்ஸில் 4, ஒய்யில் 1. ஒய்யில் 1ன்னா இந்த 0க்கு 2க்கும் இடையில இங்கே வருமா? 1. அப்போது இந்த இடத்துல வரும், அதாவது 4,1. அடுத்து 6,2ங்கிற புள்ளி. 6 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. அடுத்து 6,2ங்கிற புள்ளி. அதுக்கப்புறம் 10,4, எக்ஸில் 10, ஒய்யில் 4. அப்போது இந்த இடத்துல வரும் 10,4. அடுத்தது 12,5. சாரி, கொஞ்சம் தள்ளி வரும், அதாவது எக்ஸில் 12, ஒய்யில் 5. அப்போது எக்ஸில் 12,5ங்கிற புள்ளி. ஓகேவா? இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. அவ்வளோதான், வரைபடமும் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.